இடி ரெய்ட் அதிகாரிகள சாமர்த்தியமாக உள்ளே இழுத்த நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஸோ இதன் காரணமாக இப்ப நம்ம தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்திய நாட்ட விட்டே வெளிய ஏதாச்சும் ஒரு நாட்டுக்கு நம்ம தப்பிச்சு போயிரணும். இங்க இருந்தா நமக்கு ஆபத்து அப்படின்னு செந்தில் பாலாஜி இப்ப நம்ம இந்தியாவ விட்டே கண்டிப்பாக தப்பிச்சு போக வேண்டிய ஒரு நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டிருக்காரு செந்தில் பாலாஜி. ஸோ இந்த லிஸ்ட்ல செந்தில் பாலாஜி அவர் மட்டும் கிடையாது. இப்ப எதுக்குடா நம்ம இந்தியாவுக்கு வந்தோம்? தேவையில்லாம வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு இந்த ஏவா வேலு அவருமே கதறு கதறுன்னு கதறிக்கிட்டு இருக்காரு வீட்ல உட்காந்துக்கிட்டு. ஸோ அப்படி நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் சைலண்டாக அவர் என்ன விஷயத்த செஞ்சாரு? இப்ப திடீர்னு இன்னைக்கு செந்தில் பாலாஜி அதே போல ஏவா வேலு 2 பேருமே கதறதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மிகப்பெரிய பின்னணி என்ன அப்படிங்கிற விவரம் எல்லாத்தையுமே டீட்டெயிலா இந்த வீடியோவுல பார்க்க போறோம். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணிடாம பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் லஞ்ச ஒழிப்பு துறை அதிகாரிகளை வச்சு எவ வேலோ அவருக்கு சம்பந்தப்பட்ட எல்லா இடத்துலையுமே ரெய்டு பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு சில லட்சங்கள் அவருடைய வீட்டில் இருந்து கைப்பற்றினாங்க. அதுக்கு அப்புறமாக எவ வேலு அவரை எப்போ வேணாலும் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற சூழ்நிலை வந்தப்ப ரொம்ப நாசுக்காக பார்த்தீங்கன்னா ஏவா வேலு அவர் சிங்கப்பூருக்கு தப்பிச்சு போயிட்டாரு. நம்ம எல்லாருமே இதை பார்த்துருந்தோம். அவரை ஜஸ்ட்ல மிஸ் பண்ணிட்டாங்களே, கைது பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்க அதே நேரத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியை தேடு தேடு தேடுன்னு தேடுறாங்க. அவரும் ஓடு ஓடு ஓடுன்னு ஓடிக்கிட்டு இருக்காரு. எங்கே இருக்காரு செந்தில் பாலாஜி அப்படிங்கிறதே தெரியல. கடைசி வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவரை கண்டுபிடிக்கவும் முடியல. அப்புறமா முன்ஜாமீன் வாங்கினதுக்கு அதுக்கப்புறமா தலையை வெளியே காட்டுறாரு செந்தில் பாலாஜி. ட்வீட் எல்லாம் போடுறாரு, திமிராக பேசுறாரு. ஆனால் அதுக்கப்புறமாக கூட நீதிமன்றம் அவங்க வந்து கையெழுத்து போடணும், குறிப்பிட்ட ஸ்டேஷனில் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கையெழுத்து போடுறதுக்கு ஒரு வாட்டி கூட இப்போவும் செந்தில் பாலாஜி அவர் வரல. இப்படி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா முன்ஜாமீன் எடுத்துக்கிட்டு தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் இவங்க எல்லாருக்கும் எதிராக நடவடிக்கை எடுத்தாரு. ஆனாலுமே அது எல்லாத்துல இருந்தும் நாங்கள் எப்படி தப்பிச்சிட்டோம் பாத்தியா, எங்களை உன்னால் சிறையில் போட முடியாது அப்படின்னு இவங்க எல்லாருமே ஏவா வேலு திரும்பவும் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூருக்கு போன ஏவா வேலு அவர் திரும்பவும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு ஏர்போர்ட்டில் இருந்தே தில்லா திமிராக பேட்டி கொடுக்குறாரு. என்னன்னு சொல்கிறாருன்னா, நான் ஓடி போயிட்டேனா, நான் சிகிச்சைக்காக போனேன், நான் டிக்கெட்டை முன்னாடியே போட்டுட்டேன் அப்படின்னு ஏவா வேலு சொல்கிறாரு. அப்படி சொன்ன ஏவா வேலு அங்கே சிங்கப்பூருக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ வந்தப்போ எப்படி பேட்டி கொடுத்தாரோ அதே மாதிரியான ஒரு பேட்டியை கொடுத்துட்டு அவர் சிங்கப்பூருக்கு போயிருக்க வேண்டியதானே. அப்படி ஒரு பேட்டியை கொடுத்துட்டு போயிருந்தா அவருக்கு கெத்துன்னு சொல்லியிருக்கலாம். இங்கேருந்து நைட்டோட நைட்டாக நைஸாக தப்பிச்சு போயிட்டு அங்கேருந்து முன்ஜாமீன் எடுத்துக்கிட்டு கைது பண்ணக்கூடாது அப்படிங்கிற நடவடிக்கை அந்த மனுவை நீதிமன்றத்தில் வச்சு அதை வாங்கினதுக்கு அப்புறமா இப்போ வந்து பேட்டி கொடுக்குறாரு ஏவா வேலு. ஸோ இவங்க எல்லாரையுமே வசமாக சிக்க வைக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு திட்டம் போட்டிருக்க நம்ம முதல்வர் விஜய் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இடி ரெய்டு அதிகாரிகள் அவங்க கிட்ட இப்போ ஏவா வேலு செந்தில் பாலாஜி 2 பேரையுமே கோர்த்து விட்டுட்டாரு. இடி ரெய்டு அதிகாரிகள் அவங்க உள்ளே வந்தாங்கன்னா இப்போ வரைக்கும் நீதிமன்றத்துக்கு கிட்ட இருந்து அவங்க வாங்கியிருக்க ஸ்டே, அந்த முன்ஜாமீன், அந்த லுக் அவுட் ஆர்டர் இது எதுவுமே செல்லுபடி ஆகாத இடி ரெய்டு அதிகாரிகள் கிட்ட. ஏன்னா அவங்க கிட்ட முன்ஜாமீன், லுக் அவுட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியாக உச்ச நீதிமன்றத்தில் போய் இந்த ஏவா வேலு செந்தில் பாலாஜி அவங்க எல்லாருமே வாங்கணும். அது நடக்கிறது அவ்வளவு ஈஸியாக நடந்துட முடியாது, உடனேவும் நடக்காது. ஸோ இந்த நேரத்தில் தான் நம்ம முதல்வர் விஜய் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இடி ரெய்டு அதிகாரிகள் கிட்ட இப்போ ஃபர்ஸ்ட் செந்தில் பாலாஜி அவரை கோர்த்து விட்டுருக்காரு. என்னன்னு கோர்த்து விட்டுருக்காரு, எப்படி இடி ரெய்டு அதிகாரிகள் செந்தில் பாலாஜி அவருடைய இந்த விசாரணை வளையத்துக்கு உள்ள இப்போ இடி ரெய்டு அதிகாரிகள் அவங்க அதிரடியாக நுழைஞ்சிருக்காங்க. எப்படி என்ன சொல்லி நுழைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் கிட்டத்தட்ட ஒரு 15 எம்எல்ஏக்களை குதிரை பேரம் விலைக்கு வாங்குறதுக்கு செந்தில் பாலாஜி அவரும் அவருடைய தம்பியும் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்களே. அதில் இப்போ செந்தில் பாலாஜி அவங்க சிங்கப்பூரில் இருந்து ஒரு நபர் தொடர்பு பட்டிருக்காரு. இதில் மிக மிக முக்கியமாக ஹவாலா பணம் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஹவாலா பணத்தை கைப்பற்றிருக்காங்க. அதாவது செந்தில் பாலாஜி தமிழக வெற்றி கழகம் வேட்பாளர்களை வாங்குறதுக்காக ஹவாலா பணத்தை அவர் இந்த குதிரை பேரத்துக்காக பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற அந்த தகவலை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழக அரசு காவல்துறை அதிகாரிகள் இடி ரெய்டு அதிகாரிகளுக்கு ஹவாலா பணத்தை செந்தில் பாலாஜி அவர் பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிற அந்த புகாரை கொடுத்த உடனே எந்த கேள்வி எந்த விசாரணையும் இல்லாமல் டைரக்டாக அடுத்த நொடிய இடி ரெய்டு அதிகாரிகள் செந்தில் பாலாஜி அவருடைய இந்த வழக்குக்கு உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. ஸோ இடி ரெய்டு அதிகாரிகள் அவங்க நுழைஞ்சிட்டாங்கன்னா அவங்க விசாரணை அவங்களுடைய அந்த தோரணையே வேற மாதிரி தான் இருக்கும். செந்தில் பாலாஜி இனிமேட்டு அவருக்கு முன்ஜாமீன் புதுசாக அவர் வாங்கணும், லுக் அவுட் அதையும் புதுசாக வாங்கணும், எல்லாத்தையுமே டெல்லிக்கு போய் அங்கே வச்சு புதுசாக வாங்கணும். ஸோ இது எல்லாமே அவ்வளவு ஈஸியாக எளிதில் கிடைக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அதனால் இப்போ செந்தில் பாலாஜி அவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவர் தலைமறைவாக தான் இருக்கார். எங்கே இருக்கார் அப்படிங்கிறது புரியாமல் தான் புதிராக தான் இருக்குது. இப்போ செந்தில் பாலாஜி இனிமேல் நம்ம தமிழ்நாட்டிலையும் இருந்தாலும் பிடிச்சிடுவாங்க அப்படிங்கிறது போய் இப்போ இந்தியாவில் எங்கே இருந்தாலுமே இந்தியா முழுக்க அதிகாரிகள் இவரை தேடி பிடிச்சிடுவாங்க. அதனால் நம்ம இந்தியாவில் இருக்கிறது நமக்கு சேஃப் கிடையாது. நம்மளும் ஏவா வேலு அவரை போல வெளிநாட்டுக்கு
போயிடலாம் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு தான் இப்போ செந்தில் பாலாஜி வந்திருக்காரு. ஏன்னா இடி ரெய்டு அதிகாரிகள் உள்ளே வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி அவர் 400 நாட்களுக்கும் அதிகமாக ஜெயிலில் இருந்தப்போ கூட இடி ரெய்டு அதிகாரிகள் உள்ளே வந்து தான் கையும் களவுமாக அவர் பிடிச்சிட்டு போனாங்க. திரும்பவும் நம்மளாலலாம் முடியாது சாமி அப்படின்னு இப்போ செந்தில் பாலாஜி டைரெக்டாக இந்தியாவை விட்டே தப்பிச்சு போனால் தான் இந்த சிக்கல் எல்லாத்துலேயும் இருந்து நம்ம தப்பிக்க முடியும் அப்படிங்கிற அந்த நிலைமைக்கு செந்தில் பாலாஜி தள்ளப்பட்டிருக்காரு. இதனால் செந்தில் பாலாஜி எப்போ வேணாலும் அவர் இந்தியாவை விட்டு தப்பிச்சு போகலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்போ இடி ரெய்டு அதிகாரிகளை உள்ளே இழுத்து வசமாக சிக்க வச்சிருக்காரு செந்தில் பாலாஜி அவரை. நம்ம விஜய் அவரை பார்த்து கரூரை விட்டு ஓடினது நீங்கள் தான், ஓடு ஓடு அப்படின்னு சொன்ன செந்தில் பாலாஜி இப்போ நம்ம தமிழ்நாட்டை மட்டும் கிடையாது இந்தியாவை விட்டே ஓட போகிறாரு. இன்னும் ஒரு சில நாட்களில் அப்படி செய்தி வந்தால் கூட பார்த்தீங்கன்னா வந்துடும். அந்த நிலைமையில தான் இப்போ செந்தில் பாலாஜி இருக்கார். அதுக்குள்ளே அவரை எப்படியாவது பிடிச்சணும் அப்படின்னு தான் முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இதே யுக்தியை தான் அதே போல் ஏவா வேலு அவருடைய விஷயத்துலையுமே கையாள போகிறாரு முதல்வர் விஜய். ஏவா வேலு அவரை பிடிச்சப்ப கூட பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டில் அந்த விசாரணை நடந்தப்போ கிட்டத்தட்ட ஒரு 40-50 லட்சம் பணம் ஏவா வேலு வீட்டில் இருந்து கிடச்சிது அப்படிங்கிற தகவலை நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். அந்த பணம் கூட ஹவாலா பணம், அதாவது ஏதாச்சும் ஒரு வகையில் ஹவாலா டிரான்சாக்ஷனில் ஏவா வேலு அவர் செயல்பட்டிருக்காரு அப்படிங்கிறத நம்ம தமிழக அரசு நிரூபிச்சிட்டாங்கன்னா போதும், உடனே இடி ரெய்டு அதிகாரிகள் ஏவா வேலு அவருடைய அந்த விசாரணை வளையத்துக்கு உள்ளேயுமே வந்துடுவாங்க. ஸோ அப்படி வந்துட்டாங்கன்னா ஏவா வேலு அடுத்த ஒரு வெளிநாட்டுக்கும் போக முடியாது, எந்த ஒரு இடத்துக்கும் போக முடியாது. வெகு விரைவில் ஏவா வேலு அவருமே கைது செய்யப்படலாம். கிட்டத்தட்ட பல கோடி பணங்களை அடிக்க வைக்கிறதுக்காகவே ஏவா வேலு பார்த்தீங்கன்னா கரூரில் ஒரு தனியாக பேங்க் ஒன்றே அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு. இன்னும் நிறைய ஹவாலா டிரான்சாக்ஷன், வெளிநாட்டில் சொத்து வாங்குறது, வெளிநாட்டில் முதலீடு பண்ணுறது அப்படின்னு ஏவா வேலு நிறையா முதலீடு இந்தியாவை விட்டு வெளியே கொண்டு போயிருக்காரு அப்படின்னு அவர் மேலே நிறையா புகார்கள், நிறையா குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இது எல்லாத்தையுமே நிரூபிக்கிற மாதிரி வசமாக இப்போ செந்தில் பாலாஜி ஏவா வேலு 2 பேருமே சிக்கியிருக்காங்க. ஏவா வேலு எதுக்குடா நம்ம தேவையில்லாமல் இப்போ இந்தியாவுக்கு வந்தோம், அங்கே சிங்கப்பூர்லேயே இருந்திருக்கலாமே, அவசரப்பட்டு இங்கே வந்துட்டோம். இப்போ ஏவா வேலு அவர் மேலே ஹவாலா டிரான்சாக்ஷன், அதற்கான முறைகேடு எந்த நேரத்தில் வேணாலும் அவர் மேலே பதிவு செய்யப்படலாம் அப்படிங்கிற தகவல்கள் வெளியிட்டிருக்கு. ஆனால் செந்தில் பாலாஜி அவர் மேலே பதிவு பண்ணிட்டாங்க. அவர் கண்டிப்பாக ஹவாலா டிரான்சாக்ஷனில் தாவேகா எம்எல்ஏக்களை வாங்கிறதுக்காக ஹவாலா பணத்தை அவர் பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறத இப்போ நிரூபிச்சிருக்காங்க தமிழக காவல்துறை. அதனால் இன்றைக்கி மத்தியான அளவில் டைரெக்டாக இடி ரெய்டு அதிகாரிகள் உள்ளே வந்துட்டாங்க. செந்தில் பாலாஜி அவரை பிடிச்சி கடுமையாக விசாரணை பண்ண போகிறாங்க. இப்போ வரைக்கும் எங்கே இருக்கேன் அப்படிங்கிற அந்த லொக்கேஷனை கூட சொல்ல முடியாமல் பதுங்கிக்கிட்டு தான் இருக்கார் செந்தில் பாலாஜி. ஸோ எந்த நேரத்தில் வேணாலும் செந்தில் பாலாஜி அவரை இடி ரெய்டு அதிகாரிகள் கையும் களவுமாக பிடிக்க போகிறாங்க, அவரை விசாரிக்க போகிறாங்க. எப்படி இந்த ஹவாலா பணத்தை நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறத கேட்க போகிறாங்க. இதுக்கு கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அவரால் பதில் சொல்ல முடியாது. நிச்சயமாக செந்தில் பாலாஜி அவர் சிறைக்கு போகிறத இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வெளியாயிட்டிருக்கு. ஸோ அந்த லிஸ்ட்டில் அடுத்தபடியாக ஏவா வேலு அவருமே சிக்க போகிறாரு. அவர் வீட்டில் எடுத்த பணம், இன்னும் வேறு ஏதாச்சும் ஹவாலா டிரான்சாக்ஷன் நிறைய ஈடுபட்டிருக்காரு. அவருமே ஹவாலாவில் மாட்டினார் அப்படின்னா இவங்க 2 பேருமே இன்னும் அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே சிறைக்கு போகிறத நம்ம தமிழ்நாடே கண்கூட பார்க்கக்கூடிய ஒரு சம்பவமாக இந்த சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு தகவல் சம்மந்தப்பட்டவங்க சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது. ஸோ இதனால் செந்தில் பாலாஜி நாட்டை விட்டு எப்படியாவது தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த பக்கம் ஏவா வேலு எதுக்குடா நம்ம இந்தியாவுக்கு வந்தோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி திமுகவினர்கள் எல்லாருமே ஒவ்வொரு நாளும் கதறன்னு கதறிக்கிட்டு இருக்காங்க நம்ம முதலமைச்சர் விஜய் அவருடைய இந்த நடவடிக்கை செயலால்.